அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷன் என்னங்கிற ஒவ்வொரு தேர்வாக பாட்டு வரோம். இந்த தேர்வு 9ல் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் ஒரு 40 கேள்விகள் பார்த்துடலாம். இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கானது. முதல் கேள்வி பாருங்க. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூர்ல மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் வெங்கோஜி என்பது சரி. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார்? இது சிவாஜியை பற்றி இப்படி சொல்லியிருப்பாரு. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் அப்சல் கான் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. சிவாஜியை வீழ்த்தவும் பீஜப்பூரை இணைக்கவும் ஆம்பூர் நாட்டு இளவரசர் ஜெய்சிங்கை அவுரங்கசீப் அனுப்பினார். அப்போது தக்காணத்தின் ஆளுநராக ஜெயிஸ்ட் கான் விளங்கினார். புரந்தர் உடன்படிக்கையானது சிவாஜி மற்றும் ஜெய்சிங் இடையே கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கை மூலம் பிஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ சிவாஜி ஒப்புக்கொண்டார். இதுல எது சரி தவறுன்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான். 1, 3, 4 கூற்றுகள் சரியான ஒன்று. சிவாஜி அமைத்த அமைச்சர்கள் குழுவின் பெயர் மற்றும் அமைச்சர்களின் எண்ணிக்கை என்ன? இது நம்மளுக்கு பார்த்துருப்போம். அஷ்ட பிரதான் 8 அமைச்சர்கள் என்பது சரியான விடை. முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர் இளவரசர் மூவாசம் என்பது சரியான விடை. கால வரிசை படுத்துக. தாதாஜி கொண்டதேவ் மரணம் எப்போ? சிவாஜி முடிசூட்டல், புரந்தர் உடன்படிக்கை, முதல் சூரத் துறைமுக தாக்குதல். இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் மரணம், அடுத்தது முதல் சூரத் துறைமுக தாக்குதல், அடுத்தது பார்த்தீங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை, சிவாஜி முடிசூடல். ஆப்ஷன் சி சரியான காலவரிசையாகும். தஞ்சை மராத்தியர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த பகுதி. இது ஒரு முக்கியமான கேள்வி. செஞ்சி என்பது சரியான விடை. சாம்பாஜிக்கு தண்டனை அளிப்பது அவுரங்கசீப்பின் முக்கிய நோக்கமாக இருந்ததற்கான காரணத்தை கண்டறிக. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு அளித்ததற்காக என்பது சரியான விடை. பொறுத்துக. சுமந்த்னா யாரு? சுருனாவிஸ், தனத்யாக்ஸா, சாரி நௌபத். இது முகலாயர்கள் சரி மராத்தியர்கள் ரிலேட்டடா. ஆப்ஷன் கரெக்டு தான். அதாவது சுமந்த்ங்கிறது வெளியுறவு செயலர், கருணாவிஸ் உள்துறை செயலர், தனத்யாக்ஸா மத தலைவர், சாரி நௌபத் என்பவர் தலைமை தளபதி. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை 8 மாகாணங்களாக பிரித்தார் என்பது தவறுதான். மாகாணங்கள் பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் வைசிராய் அரச பிரதிநிதியாக விளங்கினார். இதுல ஆப்ஷன் சி கூற்று 2 மற்றும் 3 சரியானது. மராத்தியர் கால அரச நடைமுறைகளின் தவறான ஒன்றை தேர்க. இதுல ஜாகிர் வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டது என்பது தவறு. அனைத்து அதிகாரிகளுக்கும் பணம் ரொக்கமாக வழங்கப்பட்டது. எந்த பதவியும் பரம்பரையானதில்லை. கிராமமானது நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகு. இதெல்லாம் சரி. ஜாகிர் வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டது என்பது தவறான ஒன்றாகும். மராத்தியர் பெற்ற 4ல் 1 பங்கு வருவாயின் பெயர் என்ன? அந்த வருவாய் பெயர் பார்த்தீங்கன்னா சவுத் வரி என்பது சரியான விடை. தேசாய்கள் மற்றும் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. தேசாய் மற்றும் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் சர்தேஸ்முக் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? முகலாயர் ஆட்சி நிர்வாகத்துல இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஹாஜிர் மஸ்லிம் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. கூற்று மன்னர் சாஹி பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாக நியமித்தார். காரணம் மன்னர் சாகு அரியணை ஏறிய பிறகு பல வழிகளில் அவருக்கு ஆதரவளித்தார். இதற்கு
ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டும் சரி. மன்னர்களை காலவரிசைப்படுத்துக. பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், மாதவராவ். இதில் சரியான காலவரிசை என்ன? இதில் பாலாஜி விஸ்வநாத், அடுத்தவர் முதலாம் பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ், மாதவராவ் என்பது சரியான காலவரிசை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தவறான இணையை தேர்க. மூன்றாவது பானிபட் போர் 1761, நாதிர் ஷா தாக்குதல் தொடக்கம் 1739, பிளாசி போர் 1757, உத்கிர் போர் 1748 என்பது தவறான இணை. சதாசிவராவ் யாரை மன்னராக அறிவித்தார்? ஆப்ஷன்ல பாருங்க, இரண்டாம் ஷா ஆலம் அவரை தான் வந்து சதாசிவராவ் மன்னராக அறிவித்தார். மூன்றாம் பானிபட் போரின் விளைவுகளை ஆராய்க. இதில் 1761 பிப்ரவரி 14 நடைபெற்றது என்பது தவறு. இப்போரில் மராத்தியரின் இராணுவம் முற்றிலும் அழிந்தது. அப்தலி இரண்டாம் ஷா ஆலத்தை டெல்லியின் மன்னராக அங்கீகரித்தார். இதற்கு ஆப்ஷன் பி கூற்று 2, 3 சரியான விடை. கூற்று மூன்றாம் பானிபட் போரில் மராத்தியர்களுக்கு வங்காளத்தை சார்ந்த சிராஜ் உத்தவ்லா உதவினார். காரணம், பிளாசிட் போரின் போது சிராஜ் உத்தவ்லாவிற்கு மராத்தியர்கள் உதவினர். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் தவறு என்பது சரியான விடை. கடைசி பேஷ்வா யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் என்பது சரியான விடை. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? அவர் ஆப்ஷன்ல பெண்டிங் பிரபு என்பது சரியான விடை. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய சரியான விடை பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்க. இதுல முதல் ஆங்கிலேய மராத்திய போரின் பேசின் ஒப்பந்தம், துணைப்படை திட்டம், டல்கௌசி பிரபு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் பூனா ஒப்பந்தம் என்பது சரியான இணை. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் சால்பை உடன்படிக்கை இதெல்லாம் தவறான ஒன்று. எந்த போரின் விளைவாக மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது? அது எந்த போர்னு பாருங்க, மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொறுத்துக காதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்கூன்கள், பேஸ்வா, அமந்தா. ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க, காதி என்பது அளவுகோல், கர்கூன்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள், பேஸ்வா பாரசீக பட்டம், அமந்தா என்பது சடங்குகள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கினர். மம்லத்தார் மற்றும் காமவிஸ்தார் ஆகியோர் இவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பவர்களாக விளங்கினர். இதுல 1, 2 இரண்டுமே தவறான ஒன்று என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. சரியான இணைகளை தேர்க. இதுல ரசத் என்பது முன்பணம், பட்டேல் காவல்துறை அதிகாரி என்பது தவறு. குல்கர் கர்னி கணக்காளரை குறிக்கும், மகருங்கிறது கிராம சேவகர்கள். இதுல சரியான இணை 1 மற்றும் 3 என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று அனைத்து தனியார் நாணய தொழிற்சாலைகளும் 1766 மூடப்பட்டது. காரணம், நாணய தரநிலையில் தனியார் நிறுவனங்கள் முறைகேடாக நடந்து கொண்டன. இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க, கூற்று தவறு, காரணம் சரி என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பேஷ்வாக்களின் இராணுவ முறைகளில் தவறான ஒன்று எது? இதில் அப்படி பாருங்க, சிவாஜி பின்பற்றிய இராணுவ அமைப்பின் முக்கிய அம்சங்களை பேஷ்வாக்கள் பின்பற்றினர் என்பது தவறு. முகலாய இராணுவத்தை போன்று குதிரைப்படைக்கு முக்கியத்துவம் அளித்தனர். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் படை வீரர்களை தேர்ந்தெடுத்தனர். இவர்களின் இராணுவத்தில் பழமையான தலைவர்களின் படை வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதுல சிவாஜி பின்பற்றிய இராணுவ அமைப்பின் முக்கிய அம்சங்களை பேஷ்வாக்கள் பின்பற்றினர் என்பது தவறான ஒன்றாகும். கடற்படை தளங்களை நிறுவிய பேஷ்வா யார்? ஆப்ஷன்ல பாருங்க, பாலாஜி விஸ்வநாத் என்பது சரியான விடை. தஞ்சாவூரில் கிறிஸ்துவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதல் நவீன பொது பள்ளியை நிறுவியவர் யார்? அவர் தஞ்சாவூர்னாவே இரண்டாம் சரபோஜி தான் நிறைய பண்ணியிருப்பாரு.
இரண்டாம் சரபோஜி யாரையின் கல்வியின் முன்னோடியாக கருதினார்? அவர் யாரு? ஆப்ஷன்ல பாருங்க, CS ஜான் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. இரண்டாம் சரபோஜி. தஞ்சை சரஸ்வதி மகால் இரண்டாம் சரபோஜியால் கட்டப்பட்டு நாயக்க மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. தன்வந்திரி மகால் என்பது மூலிகை மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனமாகும். 16 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை செஞ்சியில் அமைத்தார். இதில் சரபோஜி தொடர்பானது பார்த்தீங்கன்னா 2 சரி, அதாவது தன்வந்திரி மகால் என்பது சரி. 1, 3, 4 தவறான கூற்றாகும். சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படையலகின் தலைவராக விளங்கியவர் யார்? மிகச்சிறிய படையலகின் தலைவராக விளங்கியவர் ஆப்ஷன்ல நாயக் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன? இதுல குமார சம்பவம் அவர் எழுதாதது. குமார சம்பவ சம்பு, முத்ராக்ஷசயா, தேவேந்திர குரவஞ்சி இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. அடுத்தது கேள்வி, பின்வரும் தகவல்களை படித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்காணத்தில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை பெற்றனர் என்பது இதுல சரியான கூற்றாகும். 1749 ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை சாகு தோற்கடித்து கொன்றார். பேஸ்மாக்களின் கீழ் நீதிமுறை முழுமை பெற்றிருந்தது. தஞ்சை மராத்திய அரசின் போன்ஸ்லே வம்சத்து கடைசி அரசர் வெங்கோஜி. இதுல சரியான கூற்றுங்கிறது ஆப்ஷன் ஏ ஆகும். சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசை படுத்துக. சிவாஜிக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க, சாம்பாஜி, ராஜாராம், சாகு, ராமராஜா, இரண்டாம் சாகு என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பேஸ்வா யார்? அதுல பாலாஜி பாஜிராவ் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது? மராத்திய பேரரசின் தந்தை, முகலாய படையை தோற்கடித்தார், மிகச்சிறந்த ஆட்சியாளர், முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்றச் செய்தார் என்பது கீழ்கண்டவற்றில் சிவாஜியோட மிகப்பெரிய சாதனை. ஆப்ஷன் டி சரியான விடை. வித்திய போஜா என அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் யார்? வித்திய போஜா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சரபோஜி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் ஒரு 40 கேள்வி மராத்தியர்கள் ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.